ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் குறிப்பாக இந்த பாக்கியமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய பாக்கியமான அந்த நசீபை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் நம்மவர்களின் மீதும் மற்றும் இந்த முஹல்லாவாசிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் மஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவராக எனது உரையை நான் துவங்குகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பெரிய பாக்கியம் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை அடைந்து அதிலே தராவியை தொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆன் ஷரீஃபை கதம் செய்து பாக்கியமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே விழித்து இபாதத்து செய்வதற்காக வேண்டி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 114 சூராவை இறக்கினான், அருளினான். அதிலே ஒரு சூரா சூரத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று துவங்கக்கூடிய ஒரு சூரா. அதிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் நிச்சயமாக உறுதியாக லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் குர்ஆனை இறக்கி வைத்தோம் அப்படின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து வினா எழுப்புகிறான், வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வே விடை தருகிறான், லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறப்பு பெற்றது, சிறப்பானது. தனஸலுல் மலாயிகத்து, அந்த இரவிலே வர்ரூஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் சூழ இறங்குகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், ஃபீஹா பீதினி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பூமிக்கு வருகிறார்கள். ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அவங்க ஃபஜ்ர் பாங்கு சொல்ற வரைக்கும் பூமியில இருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, அல்லாஹ்வை துதிப்பாடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ, திக்ர் செய்கிறார்களோ, தன்னிலை மறந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலே செல்கிறார்களோ, அவர்களுக்காக வேண்டி யாரு? சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாக்கியமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் மக்ரிப் தொழுகையிலேயே குளித்து விடுவார்கள், அத்தரை பூசிக் கொள்வார்கள். ஹதீஸ்களிலே வருகிறது, வேட்டியை நன்கு மடித்து இழுத்து கட்டிக் கொள்வார்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவிமார்களை எழுப்புவார்கள். இன்றைக்கு பாக்கியமான ஒரு நாள். இன்றைய நாள்ல நாம் இபாதத்து செய்தால் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரை, மனைவிமார்களை இபாதத்து செய்ய வைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த இரவு சிறப்பு பெற்றது? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூரியன் இருக்கிறது அல்லவா, இந்த சூரியன் மாத்திரம் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஜட பொருட்களுக்கும் மட்டும் தேவை உள்ளது. சூரியன் சூரியன் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. ஒரு ஆய்வின்படி என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே சூரியன் சில நாட்கள் இல்லாமல் போனால், இந்த பூமியிலே சூரியனுடைய ஒளி இந்த பூமி பந்திலே படாமல் போனால், இந்த பூமி பந்து என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நாறி போயிடும். பூமி பந்திலே சூரிய ஒளி படவில்லை என்று சொன்னால் இந்த பூமி அசுத்தமாகி போகும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நன்கு அறிந்தவன், அவன் எல்லா விஷயங்களையும் உற்று நோக்குகிறவன். அவனுக்கு தெரியும் மனிதர்கள் சூரியன் இல்லாமல் வாழ முடியாது. பகல் இல்லாமல் மனிதர்களால் அவர்களுடைய வேலைகளை செய்ய இயலாது. பகலும் வேண்டும், இரவும் வேண்டும். மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகலையும் இரவையும் சூரியனையும் சந்திரனையும் மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான். ஆனா அல்லாஹ்வுக்கு இது தேவையில்லைல்ல. அல்லாஹ்வுக்கு சூரியன் தேவையா? ரப்புக்கு சந்திரன் தேவையா? நமக்கு தான் தேவை, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இரவனுடைய சில விஷயங்களை, இரவு என்ற விஷயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கண்ணியங்களை வைத்திருக்கிறார். இரவு என்பது ஸ்பெஷலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களிலே, சில செயல்பாடுகளிலே, சில அமைப்புகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். இப்போ திருமணம் நடைபெறுகிறது இல்லையா? நிக்காஹ் நடைபெற்றவுடன் மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார் சுபஹானல்லாஹ் ரொம்ப உழைப்பு செய்றாங்க. அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், டேபிள் வாங்கணும், மண்டபம் பேசணும், ஒண்ணும் இல்லாம நிம்மதியா எல்லாரும் வர்றவங்க சாப்பிட்டுட்டு போகணும் என்பதற்காக வேண்டி கடுமையான உழைப்பு, பொருளாலும் உடலாலும் உழைக்கிறார்கள். உழைத்து விட்டு நிக்கா முடிந்த பிறகு அன்றைக்கு என்ன முக்கியமானதுன்னா ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? முதல் நாள் இரவு. அன்றைக்கு முதல் நாள் இரவு ரொம்ப முக்கியமானது. யாராவது உறவுக்காரர்கள் திருமணமான அன்றைக்கு முதல் நாள் இரவிலே ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களால முதல் நாள் இரவை கழிக்க முடியவில்லை என்று வருகின்ற போது சாதாரணமாக இருக்கக்கூடிய உறவுக்காரர்களுக்கு கோபம். என்ன ஆயிடுச்சு? இல்ல ஏதோ கரண்ட் போயிடுச்சு போல இருக்கு, அவங்களால முதல் நாள் இரவு கழிக்க முடியல அப்படின்னு சாதாரணமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவுக்காரர்களுக்கு ஒரு கோபம் வரும். ரொம்ப முக்கியமானது. ஒரு கணவனும் மனைவியும் தங்களுடைய இல்வாழ்க்கையை துவங்கக்கூடிய சூழலில் முதல் நாள் இரவு, அதுதான் கவனிக்கணும். அந்த இரவு என்பது ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கின்ற போது உறவுக்காரர்கள் வேகமாக வருவார்கள். பையன் பிறந்திருக்கிறான், பேரன் பிறந்திருக்கிறான், என் மருமகன் பிறந்திருக்கிறான் என்பதாக உறவுக்காரர்கள் அந்த குழந்தையை பார்க்க வருவார்கள். சுபஹானல்லாஹ். பார்க்கக்கூடிய முதல் பார்வை அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாப்பா குழந்தை நல்லா இருக்குப்பா. அதற்கு பிறகு பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறு. முதல் பார்வை என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? வருவார்கள், குழந்தையை அந்த பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த பார்க்கக்கூடிய முதல் பார்வை ரொம்ப முக்கியம் கொடுப்பார். ஒரு மவுத், அந்த மரணம் அறிவிப்பு செய்யப்படும். ஜனாசா தொழுகை நடைபெற போகிறது. கடைசியில தீதார் பார்ப்பவர்களுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஓடி வந்து ஆண்கள் பெண்கள் கூட்டமாக தீதார், கடைசி தீதார் பார்த்துக்கங்க என்பதால் அப்படியே கொண்டு போய் கபரஸ்தானிலே அடக்கம் செய்வார்கள். அடக்கம் செய்து விட்ட பிறகு மண்ணை போட்டு மூடிய பிறகு அல்லாஹு அக்பர் 48 கூட உறவுக்காரர்கள் நகர்ந்து வந்திருக்க மாட்டார்கள். அங்கு கபருக்குள்ளே இருப்பவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது கேள்வி கணக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பகலையும் சில இரவையும் முக்கியம் தந்து வைத்திருக்கின்றான். அந்த முக்கியமானதிலே சில முக்கியமானது இந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு. அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிஅராஜுடைய பயணத்திலே விண்வெளியிலே அழைத்து சென்றார். அது எப்போ? இரவு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், வபிலஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், நீங்கள் சஹரை செய்து கொள்ளுங்கள், அந்த சஹர் பரக்கத்து உண்டானது. அந்த சஹருடைய உணவு பரக்கத்து. அந்த சஹர் எப்ப சாப்பிடுறோம்? இரவு. அல்லாஹ் சொல்றான், வபிலஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் ஓதுங்கள், அதிலே உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படுகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இரவையும் சில பகலையும் முக்கியத்துவம் தந்து வைத்திருக்கின்றான். காரணம், அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் அந்த விஷயத்தை நேசிக்கிறான். அல்லாஹ்வே அதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை அனுப்பி இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ, விழித்து விழித்து இபாதத் செய்கிறார்களோ, அவர்களுக்காக பூமியில போயிட்டு துஆ செய்யுங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவுல ரொம்ப மெனக்கெட்டா நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள், இதனால என்ன பலன் என்று அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் அக்பர்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த லைலத்துல் கத்ர் இரவை மட்டும் நாம் நின்று வணங்கிவிட்டால் 83 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். சராசரியா நம்மவர்களுடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் மாபைன வசித்தீன வசபீன 50க்கும் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை. ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் என்ற இரவு பாக்கியமாக நமக்கு அன்றைய இரவு கிடைத்து விட்டால் 83 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மை. அதுபோக 83 ஆண்டுகளிலே நாம் என்ன பாவங்கள் செய்தோமோ எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பு தருகிறான், பொது மன்னிப்பு. சரி, ஒருத்தருக்கு 10 வருஷம் லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய கணக்கின் பிரகாரம் அவர் எத்தனை வருஷம்? 800 சில்லற வருஷம் அவர் இபாதத் செய்த நன்மை. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒருவர் 50 ஆண்டுகள் லைலத்துல் கத்ர் இரவை முழுமையாக பெற்று தொழுதிருக்கிறார். நாளை மறுமையிலே இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துமார்களே முதலாக நாம் அவர்களை எழுப்புவோம், அவர்களை வரிசையிலே நிற்பாட்டுவோம், அவர்களுக்கான கண்ணியத்தை தருவோம். காரணம் என்ன? இந்த ரமதான் மாதத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்று அந்த லைலத்துல் கத்ரை பாக்கியமாக அவர் வணங்கியதின் காரணமாக எல்லா நபிமார்களை கடந்து ஓவர்டேக் செய்துவிட்டு அல்லாஹ் ஒவ்வொரு நன்மைகளை நாம் அப்படியே நிரப்பிக் கொள்கிறோம். சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து மா தகத்தம மின் தப்பிஹி வ மா தஅஹர், முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான், அதற்கு பிறகு நீங்க செய்ய போற பாவத்தையும் மன்னிக்கிறான். இதுதான் நம்ம கவனிக்கணும், நோட் பண்ணணும். இத்தனை வருடங்கள் நாம் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், மகிழ்வு. இனி என்ன பாவம் செய்வோம் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவர். ஒருத்தர் நேரம் கிடைக்கிற வரைக்கும் நல்லவர் தான், அவருக்கு அவகாசமும் நேரமும் கிடைத்து விட்டால் பாவிதான். சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, குற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமும் ஒரு அவகாசமும் அவருக்கு கிடைத்தால் நல்லவனும் கெட்டவனா மாறுவோம். அப்படிப்பட்ட உலகத்துல தான் நாம இருக்கிறோம். நாம் என்ன பாவம் செய்கிறோம் என்பதை அல்லாஹ் அறிகிறான், என்ன செய்வோம் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான், இல்லையா? என்ன பாவம் செய்வோமோ அதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இது மாத்திரமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருகிறார்கள். பல மலக்குமார்கள் சூழ வந்து உலகத்தை அப்படியே ஒரு ரவுண்டு பார்க்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்றைய இரவு யாரெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு பார்வை அப்படியே பார்ப்பார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், தற்சமயம் நமக்கு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த பார்வையை நாம் கண்டால் நம்ம பயந்துருவோம். சும்மா நாம இருக்கிறோம், யாராவது காதல பேசுற மாதிரி அந்த இடத்துல இருப்போமா, அம்மா பேய்னு ஓடிடுவோம், இல்லையா? ஒரு உருவத்தை, விசித்திரமான ஒரு உருவத்தை 2 நிமிஷத்திற்கு மேல பார்க்க முடியாது, பயந்து ஓடிடுவோம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை பார்வைக்கு படாமல் வைத்திருக்கிறார். அந்த பார்வைக்கு படாமல் இருப்பதின் காரணமாக நாம் மனிதர்களாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில சொற்கள், யாரும் இல்லாத நேரத்தில் சில சொற்கள் கேட்டாலும் பயத்துல ஒண்ணுக்கு போயிடுவோம், இல்லையா? அந்த அளவிற்கு பலகீனமானவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல மலக்குமார்கள் சூழ இறங்குகிறார்கள். ஒரு பார்வை அப்படியே சுற்றி பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மலக்குமார்கள் இடத்திலே ஹுக்கும் சொல்கிறார்கள், யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ, துவா செய்கிறார்களோ, ஆமீன் சொல்லுங்கப்பா. நீங்க எல்லாம் அவங்களுடைய ஆமீனோ உங்களுடைய ஆமீனோ ஒன்னா சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் மன்னிப்பு வரணும், யாரும் தவற விடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்றைய நாள் பூமியிலே அனுப்பி வைக்கிறார். சுற்றி பார்க்கிறார்கள், எல்லோரையும் பார்க்கிறார்கள். இபாதத்து செய்யக்கூடிய இன்றைய இரவிலே விழித்திருப்பவர்களை பார்க்கிறார்கள், துஆ செய்பவர்களை பார்க்கிறார்கள், ஆமீன் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட. அல்லாஹு அக்பர். மலக்குகள் கேட்கிறார்கள். புகாரியுடைய ஒரு ஹதீஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, தலைவரே, எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைச்சிருமா? எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைச்சதா? எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டா என்று கேட்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எல்லோருக்கும் மன்னிப்பு இருக்கு, ஆனா சில கேசுகளுக்கு ஹோல்டு வைத்திருக்கிறேன், சில கேசுகளுக்கு நானே பெண்டிங்ல வச்சிருக்கிறேன், அது அல்லாஹ்விடத்துல போகாது.
மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யார் அவங்க? இந்த புனிதமான நாளிலேயும் அவர்களுடைய துவா, அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் சென்று சேரவில்லை என்று சொன்னால் அதை விட துரதிர்ஷ்டசாலிகள், அபாக்கியசாலிகள் யார் என்று மலக்குகள் கேட்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை 4 மனிதர்கள், 4 மனிதர்கள், 4 மனிதர்கள், 4 மனிதர்கள். அவர்கள் பெண்டிங்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடையாது. 4 மனிதர்கள், 4 மனிதர்கள். முதல் ஆள் ஷாரிபுல் ஹம்ர், குடிகாரர். ஷாரிபுல் ஹம்ர், குடிகாரர். ஷாரிபுல் ஹம்ர், குடிகாரர். இரண்டாவது சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அக்குல் வாலிதை, பெற்றோர்களுக்கு மாறு செய்பவர்கள். மூன்றாவது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறவை துண்டித்து வாழ்பவர். இன்றைய நாள் அவருக்கு எந்தவித பலாபலனும் இல்லை. நான்காவதாக சொன்னார்கள் ஹசத், பொறாமை கொள்பவர். சில பேர் பார்த்தாலே வயிறு எரிவாங்க, வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்த உடனே அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, வெறுத்து விடவெடுத்து போவார். அது செஞ்சுட்டான், இது வாங்கிட்டான், மிக்சி வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், என்னென்னமோ வாங்கிட்டான் அப்படின்னு வெறுத்து விடவெடுத்து போவாங்க. ஹசத், பொறாமைப்படுபவர்கள். அவர்கள் இன்றைய நாளில எந்தவித அமலும் அவர்களுக்கு அங்கீகாரம் தரப்பட மாட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல ஜும்மாக்களிலே சொல்லி இருக்கிறோம், எவ்வளவு பெரிய பாக்கியமான இந்த மாதம் ரமதான் மாதம். இந்த ரமதான் மாதத்திலே குர்ஆன் ஓதப்பட்டது. குர்ஆன்ல 6666 வசனங்கள். சுப்ஹானல்லாஹ், 6666 வசனங்கள். ஒரு வசனத்திற்கு ஒரு நன்மைன்னு வைத்துக் கொண்டாலும் 6666 நன்மை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃபுக்கு 3 எழுத்து. அலிஃப் என்ற வார்த்தை தொழுகையிலே நாம் கேட்டால் 30 நன்மை. இதே இந்த ரமதான் மாதத்துல அலிஃப் என்ற வார்த்தை நாம் ரமதான் மாதம் தொட்டு நாம் தராவியிலே கேட்டால் ஒரு எழுத்துக்கு 70 நன்மை வைத்துக் கொண்டால், அலிஃபுக்கு 1 7 2 14 3 21 அலிஃப் இந்த ஒரு வார்த்தை. லாம் மீம் கணக்கு பண்ணிக்கங்க. அலிஃபுக்கு 140 நன்மைகள் இந்த ரமதான் மாதத்துல. மன்னிக்கணும், 210 நன்மைகள். வெறும் இந்த ரமதான் மாதத்திலே சராசரியாக கூகுள்ல சர்ச் பண்ணா how many அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு குர்ஆன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு சர்ச் பண்ணா 77,797 வார்த்தைகள் இருக்கு. அதுல அப்படியே ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை வைத்துக் கொண்டால் 77,970,070 நன்மைகள் வருது சாதாரணமான நாட்களிலே. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் மாதத்தினுடைய கணக்கு ஒரு நன்மைக்கு 70 நன்மை இல்லையா? அது அப்படியே மல்டிப்ளை செஞ்சா 54 கோடியே 5,730,000 நன்மைகள். அல்லாஹு அக்பர். ரமதான் மாதம் தொட்டு முதல் தராவியில அலிஃப் லாம் கேட்டு கடைசியில இருக்கக்கூடிய மினல் ஜின்னதி வன்னாஸ் வரைக்கும் கேட்கக்கூடிய குர்ஆனுடைய நன்மைகள் 5 கோடிக்கு மேல. ஒரே ஒரு ரமதான் மாதம் அந்த ஒரு மாதத்திலே கேட்ட நன்மைகள், குர்ஆனுக்கு உண்டான நன்மைகள் மாத்திரம் 5 கோடி என்று சொன்னால் 60 வருடங்கள் 70 வருடங்கள் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை மூட்டைகளாக வைத்துக் கொண்டு கபருக்கு செல்வார், எவ்வளவு சிறப்பை பெறுவார். அப்பேற்பட்ட அந்த பாக்கியமான நாளையில இன்னும் கூட நம்ம மொஹல்லாவுல ரமதான் மாதம் இருக்கு, ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தணும் என்று இல்லாமல் இன்றைக்கும் நஊது பில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தரணும். இன்றைக்கும் இப்பவும் குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ரமதான் மாதம் அரே பாய் மஸ்ஜித் தானே, அவங்க பள்ளியில இருக்கிறவங்க நோன்பு வச்சுக்கிறாங்க, பள்ளியில இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க, நமக்கு என்ன இருக்கு? நீங்கள் உங்களுடைய கபருக்கு உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லி ஆக வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி உண்டு, அதை சொல்லி ஆக வேண்டும். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கலிமாவை சொல்லி தரீங்க, அந்த கலிமாவை சொல்லி நான் முஸ்லிம் ஆகணும்னு ஆசைப்படுறேன், கலிமாவை சொல்லி முஸ்லிம் ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனா நான் 4 தவறை செய்கிறேன், நான் 4 தவறு செய்ததனால நான் முஸ்லிம் ஆயிட்டா அந்த பெரும் பாவமா அந்த தவறுல கணிக்கப்படுது, நான் என்ன செய்ய?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை மேலும் கீழுமா பார்க்கறாங்க. விசித்திரமா இருக்கிறாரு. 4 பாவம் செய்கிறாரு, முஸ்லிம் ஆகணுங்கிறாரு. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சரி என்னதான் நீ அப்படி தப்பு செய்யற? நான் நல்லா குடிப்பேன் யா ரசூலல்லாஹ். என்னை விட ஊர்ல குடிகாரன் எவனுமே கிடையாது. என்னை விட குடிகாரன் மொடா குடியன் நானு. குடிப்பேன், நல்லா குடிப்பேன். 2வது குடிச்சிட்டா எந்த பெண்ணையும் நான் விட மாட்டேன், ஜினா செய்வேன். குடிச்ச உடனே நான் ஜினா செய்யணும். அது என் மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஜினா செய்யணும். அடுத்த பெண்ணுக்கு நான் போவேனா? ஊர்ல பார்க்காத பொம்பளையே கிடையாது. நவுதுபில்லா. இந்த தப்பு நான் செய்வேன் யா ரசூலல்லாஹ். யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால. சரி, 3வது என்னப்பா செய்வேன்? கை சும்மா இருக்காது, நல்லா திருடுவேன். நல்லா திருடுவேன் நான். என் ஏரியாவில் நான் போனேன்னு வைங்கள, யாரும் என்னை விட்டு தப்பி போகவே முடியாது. அவனை அடிச்சு புடுங்குவேன். நல்லா எனக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்கணும். சரி, 4வது தான் என்னதான் செய்வேன்? நிறைய பொய் சொல்லுவேன். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள். அற்புதமான பதிலை சொன்னார்கள். நீ எல்லாம் செய்வா, ஆனா பொய் மட்டும் சொல்லாத, முஸ்லிம் ஆயிடு. எல்லாம் செய், பொய் மட்டும் சொல்லாதே, முஸ்லிம் ஆகிவிடு. கையை பிடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒருவேளை நீ முஸ்லிம் ஆகிவிட்டாய், ஒருவேளை நீ மீண்டும் அந்த பாவத்தை செய்தால், பொய் சொன்னாய் என்று சொன்னால் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்வாய். என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். அல்லாஹ்விடத்தில் உனக்கு கேள்வி உண்டு, நீ தப்பிக்கவே முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமாக சொல்லி அனுப்புகிறார்கள். போனாரு. போய் வழக்கமா அவர் பார்த்தாரு. வழக்கம் தானே, பாட்டில கையில எடுத்தாரு. பாட்டில கையில எடுத்துட்டு மாமெல்லாம் குடிக்கிறதுக்கு ஓபன் பண்ண உடனே சிந்தனை வருது, அல்ல முஸ்லீமா இருக்கிறோம், நாம ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு போனா சஹாபாக்கள் இடத்துல செல்ல வேண்டும், சஹாபாக்கள் இடத்துல நாம் பேசினா அந்த குடிக்கு வாசனை வரும், பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வருமே, என்ன செய்வது என்று யோசித்து கையை பார்த்தாரு, பாட்டில பார்த்தாரு, செவுத்த பார்த்தாரு, கையை பார்த்தாரு, பாட்டில பார்த்தாரு, செவுத்த பார்த்தாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுதான் கண்ணியம். போட்டு உடைச்சாரு பாட்டில் செவுத்துல போட்டு. குடிக்க மாட்டேயா? நான் குடிக்க மாட்டேன். சரி, அவரால் சும்மா இருக்க முடியல. குடிக்காம ரோட்ல போன உடனே பழக்கம், ஒரு பெண்ணை பார்த்து ஜினா செய்ய வேண்டும். மாமலா வர அந்த பெண்ணு கிட்ட போனாரு. ஒரு மாதிரியா இருந்தது. ஓன்னு அழுதார். நான் ஜினா செஞ்சுட்டா சஹாபாக்கள் இடத்துல சென்று பொய் சொல்ற மாதிரி ஒரு சூழல் வருவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்கல்ல, பொய் சொல்லக்கூடாது. சரி, நான் விட்டுட்டார். அதற்கு பிறகு ரோட்டுக்கு வந்தார். திருட்டு பழக்கம், திருடலாம் பாக்குறாரு, அவரால் திருட முடியல. பொய் சொன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட மாட்டிக் கொள்வோம். பார்த்தார், திருடல. வீட்டுக்கு போனார். குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை ஒடித்துக் கொண்டு கண்கள் கலங்கி சஹாபாக்கள் முடை சூழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். வந்து கையை கட்டிக்கிட்டு நின்று எட்டி நபியை பார்க்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் குழுமிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி கொண்டிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் ஸகாத்துடைய பொருளை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் ஹதீஸுடைய விஷயங்களை மஸாலாக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பிற சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொரு வேலையாக கம்பெனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வருகிறார்கள். அந்த மனிதர் பார்க்கிறார். அவரை நான் மனுஷன் என்னையே திருத்தி வச்சுட்டார். ஒரு சஹாபி வருகிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், என்ன இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, என்ன மனிதர் அவர் என்ன மனிதர் அவர்? என்னை விட கேடு கெட்டவன் இந்த ஏரியாவில் இல்லை. என்னையே புனிதமாக்கினார் என்று சொன்னால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பேற்பட்ட நபி அவர்கள் என்று அப்படியே திருந்திட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சஹாபாக்கள் ஏராளமான குற்றங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மனம் விரும்பி பிரிந்து கொண்டார்கள். நிறைய நன்மைகள் செய்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பார்வை அவர்களை வாழ்வை சுத்தமாக்கியது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு நாம் என்னங்க நோம்பு இல்லையான்னா நம்ம மஹல்லவாசிகள் சொல்கிறார்கள், நோம்பு இருக்கலாம்னு பார்த்தேன், நோத்தானி முடியல. என்னது முடியல? அல்லாஹ் அக்பர்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கம் என்பது சும்மா இல்ல. சொர்க்கம் என்பது சும்மா இல்ல. ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம் என்று சொன்னால் அதுக்கு நம்ம எவ்வளவு டெஸ்ட் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு சாதாரணமா மிக்ஸி வாங்குறோம். மிக்ஸி வாங்கும் போது என்ன செய்யறோம்? அதுல மிஷின்ல ஒட்டி இருக்கணும். டெஸ்ட் ஓகே, இது நம்ம பயன்படுத்துவதற்கு தகுதியானது. அந்த டெஸ்ட் ஓகே இருந்தா நம்ம வாங்குறோம். இல்லைன்னா ஒரு பொருள் வாங்கி ஒரு கிரைண்டர் வாங்குறோம், அது சுத்த விடுறோம். நல்லா சுத்துது, நான் ரைட். ஒரு பொருளை வாங்கிய பிறகு குவான்டிட்டியா இருக்கிறதா, தரமாக இருக்கிறதா, அது இயங்குகிறதா, அதனுடைய விசை சரியாக இயங்குகிறதா என்பதை பரிசோதனை நாம் செய்கிறோம். அந்த பரிசோதனை வென்ற பிறகு சுப்ஹானல்லாஹ் அதை நாம் பயன்படுத்துகிறோம். அதுபோலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களை நல்ல விதமாக இயக்குவதற்காக, நல்ல பண்பட்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நெருக்கடிகளை, சில சோதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பேற்பட்ட இந்த மாதம், இந்த மாதத்திலேயும் நாம் திருந்தாமல், இந்த மாதத்திலேயும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய அச்சப்படாமல், பயம் இல்லாமல், நாக்கூசாமல் முடியல என்று சொல்வது எந்த அளவிற்கு வெட்கக்கேடானது. சரி, நீங்களாவது நோன்பு வைக்கவில்லை, நோன்பு வைப்பவர்களையாவது கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னால் அதிலேயும் மோசடி செய்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த பாக்கியமான இரவிலே குடிகாரர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் இந்த பாக்கியமான இரவிலே எந்தவித அங்கீகாரமும் நன்மையும் சேகரமும் வைக்க மாட்டான் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சஹாபாக்களை சந்தேகப்பட்டார்கள். சந்தேகப்பட்டு அவங்களுடைய பொருட்களை எடுங்கன்னு சொல்லிட்டு சில சஹாபாக்களை நிர்பந்தப்படுத்தினார்கள். பொருட்களை எடுங்க, எனக்கு ஏதோ உங்க மேல சந்தேகமா இருக்குன்றாங்க. ஒரு சஹாபி சொல்கிறார், மற்றவர்கள் இடத்திலே நாம் தப்பித்துக் கொள்ளலாம், ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே தப்பிக்க முடியுமா? அடி ஓங்கி ஒரு அரைஞ்சாருன்னா அவ்வளவுதான், அடி வாங்கியே நம்ம செத்து போயிடுவோம். அவர்களுடைய முரட்டு குணத்தால் நம்ம தப்பிக்க முடியாது என்பதாக அவர் பையில இருப்பதை பார்க்கின்ற போது பையில சாராய பாட்டில் இருக்கு. சாராய பாட்டில் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பேக் எடுத்து செக் பண்ணு விடுவாங்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக எந்த விஷயத்திலும் சமரசம் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து பேக் எடு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபி சொல்கிறார், நான் பயந்து போய் வேர்த்து விடவெடுத்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வானத்தை நோக்கி கண்கள் கலங்கி அல்லாஹ்விடத்துல கேட்டேன், யா அல்லாஹ், இந்த ஒரு நேரம் என்ன காப்பாத்திடு. இப்ப இந்த பாட்டில எடுத்து மறைக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது, பார்த்துருவாங்க. யா அல்லாஹ், என்ன ஒரு அவகாச கொடு, என்னை இதிலிருந்து காப்பாத்து. காலம் பூரா உன்னை வணங்குகிறேன், நான் தௌபா செய்கிறேன், என்னை காப்பாற்று. செக்கு நடந்துகிட்டே இருக்கு, பரிசோதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. வானத்தை உயர்த்தி கண்ணீர் விட்டு அவர் கேட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய பேக்கை திறக்கிறார்கள், பாட்டில் எடுத்து பார்க்கறாங்க. கையில இப்படி கொட்டி பார்த்துட்டு இது சீர்காவா மூடி வச்சுட்டு போவாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபி கொண்டு வந்தது சாராயம், மது. ஆனால் அவர் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்திலே வானத்தை உயர்த்தி கேட்டார், என்னை காப்பாற்ற அல்லாஹ், என்னை காப்பாற்ற. உமருடைய அடியிலிருந்து தப்பிக்க முடியாது, உமருடைய பிடி கிழிக்கு பிடி, அதிலிருந்து தப்பிக்க முடியாது, என்னை காப்பாற்று என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்டதின் பலபலன் என்ன தெரியுமா? சாராயமாக இருந்தது சீர்காவாக மாறி போனது. அரபுலகத்துல சீர்காவை ரொட்டியை தொட்டு சாப்பிடுவாங்க. அது ஒரு குழம்பு சால்னாவை போல பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு மாற்றி அப்படியே மாறிவிட்டது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எத்தனையோ ஜும்ஆவுடைய நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மது என்பது ஹராம். நீங்க என்ன தவறு வேண்டாலும் செய்து கொண்டிருங்கள், அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் மதுவின் பக்கம் மட்டும் ஒருபோதும் செல்லாதீர்கள் என்று. ஆனா சர்வசாதாரணமா நாம் பூசாமல் நம்மளுடைய கை நீண்டு விடுகிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். தொழுகையாளி தொழுது கொண்டிருப்பார், திடீர்னு பார்த்தா அவருக்கு வலி இறங்கியிருக்கும். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாரிபுல் ஹம்ரி ஷாரிபஹு வ மஷ்ரபஹு வ மல்பஸஹு,
யார் சாராயத்தை குடிக்கிறார்களோ, சாராயத்தை சுமந்து வருகிறார்களோ, சாராயத்தை செய்கிறார்களோ, சாராயத்தை போட்டு ஒரு குவளையை மறைத்து பூமிக்கு அடியில் வைக்கிறார்களோ, எல்லோரும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்று எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இரண்டாவதாக சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பெற்றோருக்கு மாறு செய்பவர் இன்றைய புனிதமான இரவுல எந்த நன்மையும் அவர் அடைய மாட்டார், எந்த நன்மையும் அவர் அடைய மாட்டார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார், "வகதாரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா." ஷிர்க்குக்கு அடுத்து பெரிய குற்றம் எதுன்னு பார்த்தா குர்ஆன் சொல்கிறது, ஷிர்க்குக்கு அடுத்து பெரும் குற்றம், பெரும் பாவம் எது அப்படின்னா ஆக்குல் வாலிதை, பெற்றோருக்கு முற்றும் மாறு செய்வது என்பது ஷிர்க்குக்கு அடுத்த பெரும் தவறு என்று குர்ஆன் சொல்கிறது. மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 60 ஹஜ் செய்தவர்கள், 60 ஹஜ் செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். மக்காவுக்கு செல்கிறார். மக்காவிலே சென்று ஹஜ்ஜினுடைய அந்த வேலையில எல்லோரும் ஹஜ்ஜினுடைய இபாதத்திலே அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே காபத்துல்லாஹை சுத்தி அப்படியே பார்க்கிறார். லட்சோபலட்ச மக்கள். நேற்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் அக்பர், என்றைக்கும் வரலாறு காணாத கூட்டம் காபாவில். ஒரு சின்ன இடம் கூட இல்லை. ஹதீமை கொண்டு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை சுத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த மதாஃப் என்று சொல்வார்கள், ஹரமுடைய எல்லை பூரா வெளியே, ஹரமுக்கு வெளியே மொத்தம் சுப்ஹானல்லாஹ் கிட்டத்தட்ட எவ்வளவோ லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி காபாவை அப்படியே ஃபுல்லா மக்கள் கடலாக ஆக்கியிருக்கிறார்கள். நேற்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படியே காபாவை சுற்றி பார்க்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த வருஷம் ஹஜ்ஜினுடைய கூட்டம் நல்ல கூட்டம், அடர்த்தியான மக்கள், எத்தனை பேருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், இதுல யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது தெரியலையே யா அல்லாஹ் நினைக்கிறார். ஒரு அசரரி சத்தம் வருது, ஏ மாலிக், எல்லோருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனா ஒருவருடைய ஹஜ் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் யார் என்றால் பல்க் நாட்டை சேர்ந்த ஹாரூன் ரஷீத் அப்படின்னு அசரரி சத்தம் நிற்குது. மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரண மனிதர் அல்ல, மிக பெரும் அல்லாஹ்வுடைய இறை நேசர் அவர். சுப்ஹானல்லாஹ். அவர் பல்க் அந்த காபாவுல மட்டும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கூடாரம் இருக்கும். இந்தியா அதுக்கு ஒரு கூடாரம் இருக்கும், பங்களாதேஷ் ஒரு கூடாரம், இந்தோனேஷியா ஒரு கூடாரம் ஹஜ்ஜினுடைய சமயத்துல, அரஃபா மைதானத்துல, சைனா ஒரு கூடாரம், இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய கூடாரம் இருக்கும். இவர் பல்க் நாட்டினுடைய கூடாரத்திற்கு செல்கிறார். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல்க் நாட்டினுடைய கூடாரத்திற்கு சென்று சுப்ஹானல்லாஹ் அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கேட்கிறார், ஹாரூன் ரஷீத் எங்க இருக்கிறார் என்பதாக. எல்லாம் சொல்றாங்க, அங்க மலை மேல தொழுது கொண்டிருக்கிறார் பாருங்க, அவர் தான் ஹாரூன் ரஷீத், அவங்க கிட்ட போகிறார். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பல்க் நாட்டை சேர்ந்த ஹாரூன் ரஷீத் போகிறார், தொழுது இருக்கிறார். சலாம் கொடுத்து விட்டு திரும்புகின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்கிறார் ஹாரூன் ரஷீத், என்ன இல்ல நான் ஹஜ்ஜுக்கு வந்தேன், அல்லாஹ்வுடைய கிருபையால 60 ஹஜ் செஞ்சிருக்கிறேன், யதார்த்தமா காபாவை பார்த்தேன், துஆ கேட்டேன், யாருடைய ஹஜ் கபூல் இல்லை என்று சொல்கின்ற போது ஒரு அசரரி சத்தத்தை கேட்டேன், பல்க் நாட்டை சேர்ந்த ஹாரூன் ரஷீத் உங்க பேர் வந்தது, நீங்க தான் நான் பல்க் ஹாரூன் ரஷீத். ஆமான்னு சொல்லிட்டு ஒரு அழுகுறார், ஓன்னு அழுகுறார், ஒப்பாரி வைத்து அழுகிறார், தலையில வைத்து அழுகிறார். நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்றார். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், முதல்ல அழாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி அசரரி சத்தம் வந்தது, நீங்க ஏன் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று சொல்கின்ற போது அந்த ஹாரூன் ரஷீத் சொல்கிறார், நான் 25 வருஷமா ஹஜ்ஜுக்காக வேண்டி வர்றேன், என்னுடைய நாட்டினுடைய கூடாரத்திற்கு ஓரமா இந்த மலை மேல ஏறி நான் இபாதத்து செய்து கொண்டே இருப்பேன், ஹஜ் செய்து கொண்டே இருப்பேன், ஹஜ்ஜுடைய அமல்களிலே இருப்பேன். இந்த 25 வருடமா யாராவது ஒரு இறைநேசர் வருவார்,
யாராவது ஒரு இறைநேசர் 25 வருடமாக வருவார், உங்க ஹஜ் கபூல் ஆகல, உங்க ஹஜ் கபூல் ஆகல, இந்த வருஷம் உங்க ஹஜ் கபூல் ஆகல, உங்க ஹஜ் கபூல் ஆகலன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த வருஷம் நீங்க வந்து என்னிடத்துல சொல்கிறீர்கள் உங்க ஹஜ் கபூல் ஆகலன்னு அழுகுறார். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், ஏன் கபூல் ஆகல, என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன தவறு செய்தீர்கள்? இந்த ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொல்கிறார்கள், ஒண்ணுமில்ல, நான் நல்லா குடிப்பேன், நல்லா குடிப்பேன். ஒரு நாள் அப்படிதான் நல்லா குடிச்சிட்டு புல் போதையில வீட்டுக்கு வந்தேன். என் தாய் இருந்தால், என் அம்மா இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக என் அம்மாவுடைய தலைமுடியை பிடித்து அப்படியே தள்ளி விட்டேன். குடி மயக்கத்துல தெரியலங்க, தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் யாரோ என்னை அடிப்பதை போட்டு இருந்தது. என்னை ஒரு கதவிலே போட்டு ஒரு ரூமிலே தாளிட்டு மூடிக்கொண்டார்கள். நான் மயக்கம் தெரிந்து கதவை தட்டினேன். என் மனைவி கதவு திறந்தால் பார்த்தால் என் மனைவி பெட்டி படுக்கையோடு துணிமணிகளை எல்லாம் தன்னுடைய பேக்கிலே போயிட்டு மூடிக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்புவதற்காக ரெடியா இருக்கிறார். நான் கேட்டேன், இந்த ஹாரூன் ரஷீத் சொல்கிறார், நான் கேட்டேன், என்ன போற அப்படின்னு. பெத்த உங்க அம்மாவுக்கு நீங்க பாதுகாப்பு தரலன்னா உங்க மனைவி எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் போறேன். சரி, அம்மா எங்க? அம்மாவா? அம்மா செத்து போய் 2 நாள் ஆகுது. 2 நாளா அவரை கூட்டி ரூம்ல வச்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். என்ன ஆயிடுச்சு என் தாய்க்கு? அம்மா நீங்க வந்து ஒரே ஒரு கல்லை எத்தி விட்டீங்க, அம்மா போயிட்டு நேரம் தண்ணூர் அடுப்புல விழுந்துட்டார். அம்மா என்ன குற்றம் செய்தார்கள்? அடுப்புல விழுந்துட்டார்கள். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தாயை எரியும் அடுப்பிலே தண்ணூர், அப்படி அடுப்புனா பூமி கடியில இருக்கும். இந்த தண்ணூர் ஆப்கானிஸ்தான் ரொட்டி செய்வாங்க இல்லையா, அந்த அடுப்புல விழுந்துட்டாங்க. அதுல நாங்க எடுத்த தாயை லேச உயிர் இருந்தது. அந்த லேச உயிர் இருக்கும் போது அந்த தாய் சொன்னார்கள், நான் செத்து போனா கூட என்னுடைய தீதாரைய மகனை என்ன காட்டாதீங்க, வசியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. அதனாலதான் உங்களை ரூம்ல போட்டு லாக் பண்ணி இப்பதான் அடக்கம் பண்ணிட்டு பெருக்கி சுத்தமாக்கி ஒன்னும் இரு காயல அப்படின்றாங்க. எந்த தாய்க்கே நீ அனுமதி இல்லைன்னா, இந்த அளவுக்கு கண்ணியம் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கு? உங்க வீட்டை இனிமே நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி தன்னுடைய சொந்த அம்மா வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் ரொம்ப அவருக்கு உணர்வு வருகிறது, அழுகிறார், புலம்புகிறார், ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறார். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு இந்த கையால தானே நான் என் தாயை எட்டி உதைத்தேன், தள்ளி விட்டேன். நேரா போனாரு, கத்தி எடுத்தார், கையை வெட்டிக்கிட்டார். கையை வெட்டிக்கிட்டு அப்புறம் அழுகிறார், வலியால் அழுகிறார். அதற்கு பிறகு மருத்துவம் பார்த்து வெட்டி போட்ட கை அப்படியே ஒரு கை இல்லாம ஒன்ன கையா. சரி, இனிமேலாவது நாம தாய்க்கு செஞ்ச அந்த பாவத்திற்கு பரிகாரம் எதுல இருக்கு என்பதாக எண்ணிக்கொண்டு எல்லா உலமாக்களிடத்திலும் ஒருவர் கேட்டிருக்கிறார், என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு. மன்னிப்பே கிடையாது உனக்கு, மன்னிப்பே கிடையாது உனக்கு, மன்னிப்பே கிடையாது. ஒரே ஒரு ஆளி மட்டும் சொன்னாரு, ஹஜ் செய், அல்லாஹ் நினைத்தால் மன்னிக்கலாம். அதனாலதான் வெட்டப்பட்ட கையோட 25 வருடமாக ஹஜ்ஜுக்கு வர, ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்யற, ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்கின்ற போது தாய்க்காக வேண்டி அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் நான் துஆ செய்து கொண்டே இருப்பேன் வருடம். யாராவது உங்களை மாதிரி ஒரு நல்லடியார் வந்து சொல்லிடுவாங்க, உங்க ஹஜ் இந்த வருஷம் இல்ல. நான் கேட்டேன், இந்த விஷயத்தை ஃபுல்லா கேட்ட பிறகு மாலிக் இப்னு தீனார் வந்துச்சு போவோம். ஓகே, ஒரு அறம் விட்டார், அப்படி ஓகே ஒரு அறம் விட்டார். பெத்த தாயை தள்ளி விட்டு கொலை செய்து விட்டு நல்லவ மாதிரி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஹஜ்ஜுக்கு வருகிறாயா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த பல்க் நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் அவர்கள் அப்படியே இழுத்து கொண்டு செல்கிறார்கள். அதற்கு பிறகு வரலாறு என்பது வேறு விதமாக மாறுகிறது. சொல்ல வருவதின் காரணம் அக்குல் வாலிதை, பெற்றோரை அவர்கள் உயிரோடு இருக்கும் போது எதுவுமே செய்யறதில்லை. ஆனா வஃபாத் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், என் அம்மா என் வாப்பா 40 நாம செஞ்சே ஆகணும். எந்த அம்மாவோ எந்த வாப்பாவோ 40 செய்யுங்க, 40 கிராண்டா செய்யுங்கன்னு சொல்றதே இல்லை. இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது அவர்களே ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து கொடுத்தாலே பெரிய சவால். கொடுக்கவே மாட்டோம். தாய் இருப்பார்கள், தந்தை இருப்பார்கள், எல்லாரிடத்திலும் பேசுவோம். மகனிடத்தில் பேசுவோம், மகளிடத்தில் பேசுவோம், மனைவியிடத்தில் சிரித்து பேசுவோம். யாராவது வெளியூர்காரர்கள் உறவுக்காரர்கள் வீட்டிற்கு வந்தால் பேசுவோம். ஆனால் தாயும் தந்தையும் வயதான காலத்திலே அமர்ந்திருப்பார்கள். அவர்களிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். பேசினாலும் என்ன பாத்துக்கலாம், போற வர செய்யற, அல்லாஹு அக்பர். அவருக்கு ஒரு
அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னா எல்லாம் எப்படி மன்னிப்பா? உயிரோடு இருக்கும் போது அவர்களுடைய அந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்கள் நினைக்கவில்லையே, அவர்களுடைய துஆவை பெறவில்லையே. இதைத்தான் அல்லாஹ் வன்மையாக சொல்கிறார். ஷிர்க்குக்கு கடுமையான தண்டனை என்னிடத்தில் உண்டு, அதற்கடுத்து தண்டனை ஆக்குல் வாலிதை. பெற்றோர்களை நீங்கள் நிந்திப்பது, பெற்றோர்களை நீங்கள் அவமானப்படுத்துவது, பெற்றோர்களை நீங்கள் உதாசீனப்படுத்துவது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே வரிக்கு வரி சொல்லிட்டு வரார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட அந்த தாயையும் தந்தையையும் உயிரோடு இருக்கும்போது நாம கொஞ்சம் கவனிக்கணும், பேசணும். கையை பிடிச்சு அப்பா என்ன செய்யலாம், அப்பா என்ன செய்யலாம் பேசிட பாருங்க. அவங்களுடைய மனக்குமுறல், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் பேசுற அந்த தோணி, அந்த முறை பாப்பாவும் அப்பாவும் இருக்கும்போது தெரியாது. இல்லாத நேரத்தில் நான் அப்படி செஞ்சிருப்பேன் இப்படி செஞ்சிருப்பேன் எங்க மண்ணுக்குள்ளதான் இருப்பாங்க, தோண்டியா எடுக்க முடியும். கண்ணியத்திற்குரிய அப்பா மூன்றாவதாக சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உறவு முறையை துண்டித்து வாழ்பவர் நிச்சயம் இந்த பராத்துடைய இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே எந்தவித நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள மாட்டார், எந்தவித நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு, ராங் டிசிஷன் என்னன்னா உறவுக்காரர்களை துண்டித்து வாழ்வது. சிறு வார்த்தைகள் அல்லது பெரு வார்த்தைகள், எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அவரிடத்திலே நாம் அந்த ரத்த உறவை அப்படியே துண்டித்து விடுகின்றோம். உறவின் மூலமாக மன நோவு வருவது உறுதி. உறவுக்காரர்கள் நம்மவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களில் முதன்மையானவர்கள். ஒரு சின்ன ஃபேன் வாங்கிட்டால அப்படியே வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான், இது வாங்கிட்டான், அப்படியே பதுவா செய்வாங்க உறவுக்காரர்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுக்காரர்களே உறவு முறையை பேணி வாழுங்கன்னு சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருங்கிய உறவு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அம்மா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா தானே, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நெருங்கிய உறவு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களில் எடுத்து பாருங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சந்தோஷமாயிடுவாங்க. தன்னுடைய ஆடையை சரி செய்து கொள்வார்கள். என்ன சொல்வார்கள், என்னுடைய சின்ன மாமா வராங்க, என்னுடைய சின்ன மாமா வராங்க அப்படின்னு. நெருங்கிய உறவு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன மாமா வருவாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகில் வருகின்ற போது ஒரு விதமான சந்தோஷத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் நூறா ஜொலிக்கும். ஆடையை சரி செய்து கொள்வார்கள். சொல்வாங்க எல்லா சஹாபாக்களும் வந்து, என்னுடைய மாமா வந்திருக்காங்க பாத்தீங்களா, என்னுடைய சின்ன மாமா வந்திருக்காங்க, என்ன மாதிரி சின்ன மாமா உங்களுக்கு எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பாலும் உறவுடைய விஷயத்திலே நிறைய விஷயங்கள் டாபிக்ல பேசலாம், நேரமும் இல்லாதனால சுருக்கமா சொல்லி நான் முடிவுக்கு வரேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவு என்று வருகின்ற போது என்ன விஷயம்னா, அங்கு காசு தான் நமக்கு இடையாது. நிறைய காசு வச்சுக்கிட்டு இருக்கிறான், நமக்கு தரவே மாட்டேங்கிறான். அவரையே நமக்கு தரணும், நாமே அவருக்கு காசு தரணும். இங்க காசு பிரச்சனை இல்லை, ஆனால் தவறான ஒரு முடிவை கொண்டு காசிலே திணித்து அவன் நிறைய சம்பாதிக்கிறான், கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறான், ஆனா நான் ஏழையா இருக்கிறேன், என்னை கண்டுகொள்வதில்லை, எனக்கு ஒரு பைசா கொடுக்கறது இல்லை, கூட பிறந்தவன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் என்னுடைய அக்கா என்னுடைய அம்மா உறவு தான், நெருக்கம் தான், ஆனா எனக்கு தர்றதில்லை என்று காசு விஷயத்தை முதன்மை வைத்து பகைத்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்களுக்கு காசு தர வேண்டியது இல்லை, அவங்களும் உங்களுக்கு காசு தர வேண்டியது இல்லை. இஸ்லாம் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை, உறவு முறையில் பேணி. உங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னாக்கா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், மாமா வந்திருக்கிறாங்க சலாம் சொல்லு. இதுதான் இஸ்லாம் கண்ணியப்படுத்த சொல்லு. காசு வேறங்க, காசு வரது போது. உறவுக்காரர்கள் வந்தால் தாத்தாவோ பாட்டியோ, உறவுக்காரர்கள் நெருங்கிய உறவு சித்தப்பாவோ பெரியப்பாவோ பெரிய மாமாவோ உறவுக்காரர்கள் வந்தால் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க சலாம் சொல்லுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை தரணும். வீட்டுல அப்பா இருப்பாங்க, பாப்பா இருப்பாங்க, மாமாவோ சித்தப்பாவோ வீட்டுக்குள்ள வருவார். மாமா அம்மா பேசுவாங்க, பாப்பா பேசுவாங்க, பசங்க ஃபுல்லா ரூமுக்குள்ள தான் இருப்பாங்க, போன்ல இருப்பாங்க. இவர் பாப்பாரு, சரி நம்மள கண்டுகளை போல இருக்கு, நம்மள நம்ம மதிப்பு ஏன் குறைச்சு போயிடுவார். இந்த வீட்டுல பரக்கத்து குறையும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விருந்தாளியாக உறவுக்காரர் வருகின்ற போது
அவரை கண்ணியப்படுத்த சொல்கிறது இஸ்லாம். ஆனால் நாம் எந்த கோணத்திலே நம்மவர்களுடைய குழந்தைகளை நாம் பழக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவன் மாமா எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் அவன்கிட்ட நீ பேசாத, அவன் சித்தப்பா எப்படி இருக்கிறான் பாரு, அவன் கிட்ட எதுவுமே நீ பேசாத, இந்த மாதிரி எல்லாம் பண்ணான்னு எல்லா விஷயத்தையும் குழந்தைகளுடைய மூளையில வச்சிருக்கோம். அவர் வளர 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 எங்க வாப்பாவோட இருக்கும்போதே சொல்லிட்டு போனாங்க, இவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்க அப்படி. எப்படி உறவு மலரும், உறவு விரிசல்தான் வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு விஷயத்திலே எந்த அளவிற்கு பேணி நடந்தார்கள். அம்மா, அவங்களுடைய அம்மா செவிலித்தாய் ஹலீமா, அவங்க அம்மா வளர்ந்த அம்மா, அவங்க செவிலித்தாய் பாலூட்டி அம்மா வர்றாங்க அப்படின்னு ஒண்ணு நம்மளுடைய இருந்த அந்த தொண்டை எடுத்து விரித்து அம்மா வாங்கம்மா உட்காருமா, வயதான அந்த குளத்துல வந்தா அம்மாவை எப்படி அரவணைத்து கண்ணியப்படுத்தினார். அம்மா வாங்கம்மா அமருங்கள் என்ன சொல்லி தன்னுடைய தொண்டை எடுத்து கீழே பூமியில போட்டு அமர வைத்தார்கள் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 2 புனித பாதம் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. தொழுகைக்கு வருகிறோம் இல்லையா, அந்த தொழுகைக்கு வருகின்ற போது நடந்து வரும் இல்லையா, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை. எவ்வளவு மெதுவா நடந்து வர்றோமோ, எவ்வளவு எட்டுக்கள் அதிகமாகிறது அவ்வளவு எட்டுக்கள் நன்மை. கொள்ளையடிக்கிறோம் தொழுகைக்கு நடந்து வந்தா. இப்ப பைக் இருக்கு, சல்லுன்னு வந்துடுறோம். பைக் பிரகாரம் கணக்கு பார்த்தா ஒரு வீல் ரோடுக்கு ஒரு நன்மை கணக்கு, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா நடந்து வந்தா ஒரு பாதம், ஒரு பாதத்துக்கு ஒரு நன்மை இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகைக்கு வருகின்ற எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை. அதே போன்று உறவு விஷயத்திலே, உறவு ஒரு சிக்கலிலோ ஒரு சஞ்சலத்திலோ ஒரு ஏதாவது ஒரு கஷ்டத்திலோ ஏதாவது ஒரு பதட்டமான சூழலிலோ ஈடுபட்டு விட்டால் அவர்களை காப்பதற்காக, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மை உண்டு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். உறவுக்காரன் பிரச்சனையில இருக்கிறான், நாம் சென்றால்தான் அது சரியாக வேண்டும் சொன்னால் பகையை மறந்து அங்கு செல்லணும், பகையை தூக்கி போட்டு செல்லணும். நாம் எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ் அந்த எட்டை நன்மைகளாக சேர்க்கிறான், கண்ணியப்படுத்துறான் அல்லாஹ். ஆனா அந்த உறவு ஒரு விரிசல் வந்து விட்டால், அந்த உறவு விரிசலுக்கு பிறகு ஏதாவது சிக்கலில் அகப்பட்டு கொண்டால் அவனுக்கு வேணும் தாயா, அவனுக்கு வேணாம், இன்னும் வேணும், இதுக்கு வேலையும் வேணும். நம்ம ஜம்முன்னு இருப்போம், அவர் சிக்கலில் இருப்பாங்க. ஆனா நாம தான் காப்பாற்றுவதும், நாம தான் அவரை மேலே ஏற்றி விடுறோம், நாம தான் அந்த சிக்கலில் இருந்து விடுவிக்கணும். ஆனா அப்படி நாம செய்யறது இல்லை. நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவை துண்டித்து வாழ்பவர், உறவே வேண்டாம் என்று விலகி இருப்பவர், உறவே வேண்டாம் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் என்னதான் இன்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று தொழுதாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எந்தவித அங்கீகாரமும் கிடையாது. 4வதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸது பொறாமை. பொறாமைப்படுவதற்கு, இந்த பொறாமைப்படுவது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கு கோபத்தை கொடுக்கும். இந்த பொறாமையுடைய விஷயத்துல சொந்தக்காரங்க ரொம்ப பொறாமைப்படுவாங்க. அப்படியே மற்ற மக்கள் சரிமா நல்லா இருப்பாட்டு போவாங்க, ஆனா உறவு இருக்கு பாத்தியா, அந்த ரத்த உறவு அப்படியே நல்லா இருக்கும்னு சொல்லாது, நல்லா இருக்குப்பா அப்படியே அவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அப்படியே கொண்டு போய் எதாவது இடிச்சுட்டு கீழே வந்தா கூட நல்லா இருக்குமே சொல்லிட்டு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுவோம். எது எப்படியோ எந்த ஒரு விஷயத்தை ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து எப்பொழுதும் என்றும் எப்பொழுதும் நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆவாதீங்க. ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டு வரான், என்னென்னமோ வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், பங்களா வாங்கிட்டான், என்னென்னமோ வாங்கிட்டான், வீடு நிலம் சொத்து எல்லாம் வாங்கிட்டான். அவனை பார்த்து அப்படியே பொறாமையில பொங்கி கோபத்தை அப்படியே மனசுக்குள்ள கொதிச்சு வச்சிடாது. நல்லா நாடினால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தூசியா போயிடும். எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வெறும் மாட மாளிகையிலே வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு பிச்சையில ரோட்ல இருக்கிறாங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி எப்படியோ வாழ்ந்தவர்கள், காசு பணத்திலே உருட்டுபவர்கள், அப்படியே புரண்டு படுத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ரோட்ல 1 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை கண்டுகொண்டு தான் இருக்கிறோம். நீ எல்லாம் எப்படி வாழ்ந்தவையா, உன்னால இந்த கோணத்துல என்னால பார்க்கவே முடியல போன்னு சொல்லியும் இருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நமக்கு என்ன ரிஸ்கோ வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வ மை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ்வின் மீது மட்டும் நாம தவக்கல் வைத்து விட்டால் நமக்கான ரிஸ்க் நம்மிடத்திலே வந்தே தீரும். அல்லாஹ் என்ன சொல்றார் என்று சொன்னால், உனக்கான ரிஸ்க் பங்கு தருவது நான் தான். அல்லாஹ் சொல்றார், உனக்கான ரிஸ்க் கொடுப்பது நான் தான். என்ன கஷ்டமா தெரியும், நெருக்கடியில இருப்போம், எப்படி
அல்லாஹ் அந்த நெருக்கடியில கொஞ்சம் திருப்பி ஒன்னு கொடுப்பான் பாருங்க, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். God is great ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அது 100% உண்மை. யார் என்ன நல்லது செய்றாங்களோ இல்லையோ, நிச்சயமாக மனிதர்கள் ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவார்கள், நல்லது செய்ய மாட்டார்கள். ஆனால் ரப்பு நமக்கு நல்லது செய்றான். வயர்சுகு மின் ஹைஸு லா தஸ்ரிப் லா யஹ்தஸிப். அல்லாஹ் என்ன சொல்ற தெரியுமா? நீ நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு ரிஸ்க் உன்னை தொடும், உன் வீட்டு கதவை தட்டும். வமயதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. நீ என் மேல நம்பிக்கை வை. உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய வணிகம், உன்னுடைய உத்தியோகம், உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய பணம், உன்னுடைய பதவி உனக்கு ரிஸ்க் தரணும் ஒருபோதும் நினைக்காத. நான் தான் உனக்கு ரிஸ்க் கொடுக்கிறேன். வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமயதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. இன்னல்லாஹ பாலிகு அம்ரி. அல்லாஹ் தான் விஷயங்களை நடத்தாட்டுகிறான். கஷ்டமாவே இருக்கும், கடை திறந்து வைத்திருப்போம், வியாபாரமே இருக்காது. 12, 1, 2 மணி, 2:45, 3 மணி, 4 மணிக்கு போனி ஆகாமல் கடை திறந்து வைத்திருப்போம். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரிஸ்கினுடைய வாசலை திறப்பான் பாருங்க. அந்த 10 நிமிஷத்துல இருக்கக்கூடிய 6 மணி நேரத்தினுடைய எல்லா பரக்கத்தையும் செகண்ட்ல அல்லாஹ் நம்ம கையில கொடுத்துருவோம். இதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத். அதனால கடையில் இருந்தாலும் சரி, வியாபார நிமித்தமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்துக் கொண்டு நாம நம்மளுடைய வியாபாரத்தை செய்து கொண்டே இருக்கணும். நமக்கான ரிஸ்க் நம்ம தேடி ஜோபுக்குள்ள வரும். வாயில உன்னுடைய ரிஸ்க் இல்லைன்னா கூட வாயில பிடிக்க எடுத்துட்டு போயிடுவான். தொண்டை குழிக்குள்ள போனா கூட உன்னுடைய ரிஸ்க் இல்லைன்னா அல்லாஹ் அதுல இருந்து வெளியே எடுப்பான். உன்னுடைய ரிஸ்க் மாலைகள் இருந்தாலும், சம்பந்தம் இல்லாத விஷயமா இருந்தாலும், உனக்கான ரிஸ்க் என்ன அல்லாஹ் அந்த ரிஸ்கை கொண்டு உன் கையில சேர்ப்பான். இதுதான் அல்லாஹ், இதுதான் God is great. அல்லாஹ் அற்புதமானவன், பெரிய மேஜிக் சொல்றாரு அல்லாஹ். அதனால உலகத்துல வாழ்கின்ற போது யாரை பார்த்து எப்ப பொறாமப்படாதீங்க. உங்களால முடிந்தால் அவர்களுக்கு நல்வார்த்தை சொல்லுங்கள். வஃபஅலுல் கைர, நல்ல வார்த்தை சொல்லுங்க. நல்லா இருப்பாங்க, சந்தோஷப்பா. மனசுல எந்த புகுதோ, எந்த ஒரு குணமாற்றமும் அவர்களிடத்தில் வெளியே காட்டாதீர்கள். நல்லா இரு அப்படின்னு அல்லாஹ் உங்களை நல்லா வைப்பான். நீங்க அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால், நீங்கள் அவர்களை பார்த்து சகட்டுமே நீங்க மனசுக்குள்ள நீங்க ஏதாவது சொல்லிக் கொண்டு திட்டிக் கொண்டிருந்தால், உங்களை பார்த்து சில பேர் பொறாமைப்படக்கூடும். நீங்க அவரை பார்த்து பொறாமைப்பட்டா உங்களை பார்த்து 4 பேர் பொறாமைப்படுவாங்க. அவங்களுடைய வைத்தறிச்சல் உங்களுக்கு சேரும். சில நேரத்தில் அவங்களுடைய பதுவாவுக்கு நாம ஆளாகுவோம். அதனால உலகத்துல வாழ்கின்ற போது ஒருவருடைய வளர்ச்சி வல்லாஹு ஃபதல பஅதகும் அலா பஅத் ஃபமல்லதீன ஃபுதிலு பிராதி ரிஸ்கிஹிம் அலா மா யஷா. அல்லாஹ் சிலரை கொண்டு சிறப்பு செய்து வைத்திருக்கிறார். எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தா உலகம் இயங்காது. ஒருத்தர் மேல இருக்கணும், ஒருத்தர் கீழே இருக்கணும், அதற்கு கீழே என்று படிக்கட்டை போல அல்லாஹ் உலகத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதும் என்றும் யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீர்கள். உங்களால் முடிந்த துவா செய்யுங்க, அமைதியா இருக்குது. இந்த 4 விஷயங்களை இந்த புனிதமான இரவிலே இன்றிலிருந்து நியத்து செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக இனிமே பிடிக்க மாட்டேன், நிச்சயமா நான் தாய் தந்தையருக்கு நான் ஹிதமத் செய்வேன், நியத்து செய்து கொள். நிச்சயமா ஒருபோதும் உறவுக்காரர்களை நான் விட்டுவிட மாட்டேன். ரொம்ப ஏழையா இருப்பாங்க, சக்காத்து பணத்தை யாருக்கும் கொடுப்பாரு. ஆனா கூட பிறந்த உறவுக்காரங்க, சகோதரர்கள் ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க, கொண்டு போய் தர மாட்டாங்க. தரது நீங்க 1000 பேருக்கு கொண்டு போய் சக்காத்து பொருளை கொடுங்க, சதக்கா கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் அல்லாஹ்விடத்துல பெரிய அங்கீகாரம் கிடையாது. உன்னுடைய ரத்த உறவுகளை கொண்டு போய் கொடுக்கின்ற போது அதுல அல்லாஹ் ஆனந்தம், மகிழ்ச்சி அடைகிறது. ஒட்டுமொத்தமாக நீங்க ஊருக்கே நீங்க தர்மம் செய்தாலும் உறவுடைய விஷயத்துல நீங்க கொண்டு போய் தரக்கூடிய 1 ரூபாய் எல்லோருடைய சவாபம் இந்த 1 ரூபாயில வந்தது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாக்கியமான இரவை நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஆக்குல் வாலிதை, பெற்றோருக்கு மாறு செய்வது, அதாவது 4வது விஷயம் பொறாமைப்படாமல் இருத்தல். இதையெல்லாம் இந்த நாட்டில் இருந்து நாம் நியத்து செய்து கொள்ளுங்கள். இஹ்லாஸான ஒரு வாழ்க்கையை வாழணும். அடுத்த ரமதான் வரைக்கும் நாம இருப்போமா அப்படிங்கிறது டவுட் தான். யார் இருப்பாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவர். அதனால இன்றைய இரவுல இஹ்லாஸா மனம் வருந்தி, நீங்களும் உங்களை படைத்த ரப்பு அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த தடையும் கிடையாது. ஒரு நிமிடம் அப்படியே அமர்ந்து கண்ணை மூடி அல்லாஹ்வுடைய சிந்தனை அப்படியே கொண்டு கண்ணை மூடி
மனசால அழுகல. என்னென்ன பாவம் செய்தோம், ஒரு பாவத்தை அப்படியே பின்னால என்னென்ன தப்பு செஞ்சோம்னு கண்ணை மூடிக்கிட்டு அழுகு அழுகு. நல்லா என்னென்ன தப்பு பண்ணால, என்னென்ன குற்றம் செய்து, என்னென்ன பாவம் செய்தது மன்னிச்சிடாங்க, என்ன மன்னிச்சிடாங்க. இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீம். யாராவது துஆ கேட்டால் அல்லாஹ் உடனே சொல்றான், நான் நெருக்கமாகிறேன். அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவங்க யாராவது துஆ கேட்டான்னு வைங்களேன், இப்போ உதாரணமா ஒரு கைருபம் துஆ கேட்கிறான்னு வைங்களேன், ஒரு கைருபம் வேண்டுகிறார் அவருடைய கடவுளுக்கு முன்னாடி. யார் என்ன வேண்டுனாலும் அது அல்லாஹ் இடத்துல தானே வேண்டுது. ஒரு கைருபம் வேண்டுகிறார், ஒரு இந்து வேண்டுகிறார் வைங்களேன், அல்லாஹ் கேட்கற கொடுத்து விடுவா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிறிஸ்துவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இணை வைப்பவர் வேண்டுகிறார், கொடுத்திருப்போம். ஆனால் ஒரு முஸ்லிம், ஒரு ஈமான் கொண்டவர் அல்லாஹ்வின் மீது அச்சப்பட்டு யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவைகள் இருக்கு என்று சொல்கின்ற போது ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் அல்லாஹ் அந்த முஸ்லிமை பார்க்கிறார். அப்படியே பார்க்கிறான். அவன் தேம்பி அழுவுறது, அவன் கெஞ்சுறது, அல்லாஹ் எனக்கு கூட இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, யா அல்லாஹ் எனக்கு உன்னை விட்ட வேற யார் என்பது அல்லாஹ் அப்படியே பார்க்கிறான். அல்லாஹ்வே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டானா மற்றதெல்லாம் நம்ம ஒன்றும் தேவையில்லை. இதை ஆன்மீக ரீதியிலே உணர வேண்டும். ஆன்மீக ரீதியில உணர்ந்தால் தான் அதனுடைய விளக்கத்தை பெற முடியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், வைர்கோங்கள் கேட்பது உடனே கிடைக்கிறது, நாம் கேட்டால் தாமதமாகிறது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான்னு அர்த்தம். ஒருத்தர் இப்போ ஒரு தந்தை மகன் ஒரு போட்டியில இருக்கிறார் இல்லையா, ஒரு போட்டியில இருக்கிறார். அந்த போட்டியில கலந்து கொண்டு கப்பு வாங்கணும் அப்படின்னும் போது அந்த தந்தை துடி பார்ப்பாரு, என் பையன் வேகமா போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ அப்படி. அவர் போயிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, அவர் சென்று அவரிடத்தில் உதவி செய்ய மாட்டார். தூரத்தில் இருந்து கொண்டு என் மகன் வெற்றி பெற வேண்டும், அந்த போட்டியில ஜெயித்து கப்பு வாங்க வேண்டும், என் மகன் தான் முதல் தரம் வர வேண்டும் என்று அல்லாஹு அக்பர் அவர் பண்ணுவார் பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் போட்டியில கொஞ்சம் வீடியோல பாருங்க. ஒரு தந்தை தன் மகன் மேலே கரையை ஏற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்பாடுகள், அது போலதான் அல்லாஹும் அழுது நம்ம கேட்கின்ற போது அல்லாஹ் ஒட்டுமொத்த ஃபோக்கஸ் நம்மளை பார்க்கணும். என்னிடத்தில் கேட்கிறார், என்னிடத்தில் கேட்கிறார். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய இஸ்ஸதி வ பிஜலாலி வ பிகராமி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமா நான் சொல்றேன், அவர் கேட்பதை ஜிப்ரீலை கொண்டு போய் சேர்த்து விடு. புகாரியுடைய ஹதீஸ். அவர் கேட்கிறார், கொண்டு போய் சேர். இன்னைக்கு இல்லாம போல நாளைக்கு நமக்கான நிச்சயமா வந்து. எனவே கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார், அழுது அழுது எல்லாம் இனிமே நான் வந்து பாவமே செய்ய மாட்டேன், நான் மன்னிச்சிடாங்க, எனக்கான ஒரு நன்மை செய்யக்கூடிய நிறைய பாக்கியத்தை கூடிய இந்த இரவுல இன்று தொழுதுகளை. அது மாத்திரம் இல்லாமல் பிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாக்கியமான இரவுல லைலத்துல் கத்ருடைய இரவுல 6 ரக்காத் தொழும். அதுல சுன்னத்தாக்கப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரே சலாமை கொண்டு 6 ரக்காத் நஃபில் தொழுகணும். ஒரே சலாம் 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு திருப்பி தக்பீர் கட்டி நம்ம தொழுகிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரே சலாமை கொண்டு நஃபிலான தொழுகை 6 ரக்காத் வரைக்கும் தொழுகலாம். அத்தியாயத்துல இருந்து எழுந்து திருப்பி 2 ரக்காத் தொழுது அத்தியாயத்தை ஓதி திருப்பி எழுந்து 2 ரக்காத் தொழுது அத்தியாயத்துல 6வது ரக்காத்துல நம்ம சலாம் போடுறோம். இதுவரைக்கும் நமக்கு அனுமதி இருக்கு. சுன்னத்துல கிடையாது, ஃபர்துல கிடையாது, நஃபில்ல மட்டும் இந்த அனுமதி இருக்கு. இந்த தொழுகை அல்லாஹ்விடத்துல ரொம்ப முக்கியமானது. எப்படி தஸ்பீஹ் தொழுகைக்கு முக்கியமானதோ அதே போன்று இந்த தொழுகையும் அல்லாஹ்விடத்துல ரொம்ப முக்கியமானது. முடியல, நமக்கு கணக்கு பண்ண முடியாது, எத்தனை ரக்காத் தொழுதோ தெரியலன்னா 2 ரக்காத் தான் சலாம் கொடுத்துட்டு நாம 6 ரக்காத் தொழுவது சரி. ஒவ்வொரு ரக்காத்திலையும் நமக்கு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் அந்த சூரா ஞாபகம் இருந்தால் ஓதலாம். அப்படி நமக்கு ஞாபகம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த சூரா தெரியுமோ அந்த சூறாவை ஓதி 6 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 ஓதும். ஆனால் அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதும் போது கண்ணில் கண்ணீர் வரும். சும்மா வெறும் வாயால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லக்கூடாது, உள்ளத்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு கையேந்தி துஆ செய்யணும், மன்னிச்சிடாங்க, என் வீட்டில் கஷ்டமா இருக்கு அல்லாஹ், என்னுடைய மனைவிக்கு இந்த நோய் இருக்கு, என்னுடைய உமாவுக்கு இந்த நோய் இருக்கு, என்னுடைய கஷ்டம், என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்கணும், என்னுடைய மகனுக்கு நிக்காஹ் கிடைக்கணும், என்னுடைய பொண்ணுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கணும். இப்படி அவரவர்கள் பிரச்சனை 1000 பிரச்சனை. இந்த 1000 பிரச்சனையும் 1000 கவலைகளையும் அல்லாஹ்விடத்துல இன்றைக்கு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த
வருஷம் லைலத்துல் கத்ர் வரதுக்குள்ள உங்க பிரச்சனை இதெல்லாம் சால்வ் பண்ணி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் சரி செய்து விடுவார். நாம என்ன செய்யறோம்னா, சரி டைம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் அப்படியே போவோம், அப்படியே பாக்குறோம், எல்லாரும் கொஞ்சம் அப்படியே அசந்த பிறகு அப்படியே சஃபா தூங்கிடும். மலக்குகள் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன செய்யறாங்க, அட்வான்டிகல் பேட்ட மொஹல்லாவில் பயன் நடக்குதா, சரி இங்க நல்லா தூங்குறாங்க, பெண்டிங் கேஸ்ல போடுது, நவுதுபில்லாஹ் போச்சு. அடுத்த வருடம் அவருடைய மரணம் இருந்தால் நவுதுபில்லாஹ். ஒரு சஹாபி இருந்தார், 2 சஹாபி. ஒரு சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போருக்கு போங்க அப்படின்னு. அந்த சஹாபி போருக்கு போனாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை கேட்டு ஷஹீத் ஆயிட்டார். இன்னொரு சஹாபி போருக்கு போகல, ஊர்ல இருந்தார், புகாரியுடைய ஹதீஸ். அந்த சஹாபி என்ன செய்தாரு, ஊர்ல இருந்தாரு, அவரும் வஃபாத் ஆயிட்டார். வேறு ஒரு சஹாபி கனவு காண்கிறார். 2 சஹாபி வஃபாத் ஆனாங்க, ஒருத்தர் போருக்கு போட்டு ஷஹீத் ஆனாங்க, இன்னொருத்தர் ஊர்ல இருந்து செத்து போனார், வஃபாத் ஆனாரு. ஆனா ஊர்ல இருந்து வஃபாத் ஆனவரு ஷஹீதாய் செத்து போனவரோட இவர் முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்றது கனவு கண்டார். நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்து யாரும் சொல்லல, இப்படி கனவு கண்ட ஷஹீதாயி உங்க பேச்சு கேட்டு உயிர் தியாகம் பண்ணி ஷஹீதான ஒரு பின்னாடி சொர்க்கத்துக்கு போனாரு, ஊர்ல இருந்து செத்து போனவர் முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டாரு என்று சொல்லிட்ட போது, அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இந்த விஷயத்தை சொல்றாங்க, ஏம்பா அவரு ஷஹீதாய் செத்து போனவருக்கும் உயிரோடு இருந்து செத்து போனவருக்கும் வித்தியாசம் தெரியுமா? அப்போ இடையில அவருக்கு ரமதான் மாதம் வந்தது, அந்த ரமதான் மாதத்திலே அவர் இபாதத்தை செய்தார், லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக் கொண்டார். அந்த ஒரு காரணத்தினாலே ஷஹீதை விட உயிர் தியாகியை விட இவர் நன்மையை பெற்று முதல்ல சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஈருலக தலைவர் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை இன்ஷா அல்லாஹ் சிந்தனையிலே கொண்டு வாருங்க. நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நெருக்கடியான விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நித்தம் நீங்கள் நின்று வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த முறையான சுன்னத்துக்களை வாஜிபுகளை நீங்க முறையா இந்த இரவுல செய்யுங்க. முடிந்தால் தஸ்பீஹ் தொழுங்க, அப்படி இல்லைன்னா 4 ரக்காத் தொழுங்க. அப்படி முடியாவிட்டால் சற்று நேரம் அமர்ந்து குர்ஆன் ஓதுங்கள். அப்படியே முடியாவிட்டால் சற்று சுணக்கமாக இருந்தால் திக்ர் செய்யுங்க, தஸ்பீஹ் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கடுத்து பள்ளிவாசலிலே தஸ்பீஹுடைய திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும், தஹஜ்ஜுத் தொழுகை நடைபெறும். எல்லா அமரும் இன்ஷா அல்லாஹ் விடிய நாம் செய்ய வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தூக்கம் போயிடுச்சுன்னாங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு அல்லாஹ் நமக்கு தூக்கத்தை கொடுப்பான். ஆனா சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி இதை தவிர நமக்கு வேற வழி இல்லை, இதை தவிர வேற வழி. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் போக்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டிய எல்லா கயிறு பரக்கத்துகளையும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம முஹல்லாவை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம், யா அல்லாஹ் அந்த நோன்புகளை கபூல் செய்து கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யாரெல்லாம் நோன்பாளிகளுக்கு இஃப்தார் செய்வதற்கு உதவி செய்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ முற்றும் உதவி செய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டங்களை போக்கு. யா அல்லாஹ் அவர்களுடைய துன்பங்களை நீக்கு. யா அல்லாஹ் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை எல்லாம் ஷிஃபாவாக்கு. யா அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டங்களை போக்கு. யா அல்லாஹ் அவர்களுடைய மன கஷ்டத்தை போக்கு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய மன கஷ்டத்தை போக்கு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரஹ்மானே உலக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடு. யா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பு கொடு. யா அல்லாஹ் காசா பகுதியில் வாழும் உன்னுடைய பலகீனமான இஸ்லாமியர்களுக்கு நீ உதவி செய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் தினமும் தங்களுடைய குழந்தைகளை அனாதையாக விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் நிர்கதியாக அவர்கள் நிற்கிறார்கள். யா அல்லாஹ் நாங்கள் இங்கு சுகபோகமாக இருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் இங்கு நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் காசா பகுதியினுடைய முஸ்லிம்கள் மிகவும் அச்சத்தில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் தினம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் தினம் தங்களுடைய ஒவ்வொரு உறவை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ஒரு நல்ல உதவி செய்ய. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யஹூதிகளுடைய அந்த செயல்களிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடு. யா அல்லாஹ் யஹூதிகளுடைய அந்த கெட்ட செயல்பாடுகளில் இருந்து உலக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் வடக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்ய. யா அல்லாஹ் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற அந்த உத்தரகாண்ட் போன்ற பகுதியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய. யா அல்லாஹ் தினம் அச்சுறுத்தப்படுகிறார்கள். யா அல்லாஹ் அடித்து அவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இதையெல்லாம் நீ கண்டுகொண்டு தான் இருக்கிறாய். யா அல்லாஹ்
ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானதும் நீ அறிவாய், முன்னால் இருப்பதும் நீ அறிவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கூடிய யா அல்லாஹ், பாக்கியமான இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே உன்னிடத்தில் நாம் இறைந்து துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு பரக்கத்தான ரிஸ்கை கொடு. யா அல்லாஹ், ஹலாலான சம்பாத்தியத்தை கொடு. யா அல்லாஹ், ஹராமை விட்டு விலகி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், மது என்னும் போதையிலிருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு விடுதலை கொடு. யா அல்லாஹ், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி. யா அல்லாஹ், கடன் பிரச்சனையை நீக்கி விடு. யா அல்லாஹ், வட்டி என்னும் பலா முசீபத்திலிருந்து பாதுகாப்பு கொடு. யா அல்லாஹ், ஃபைனான்சியல் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பு செய்ய. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதிகமான தொழுகையை தொழுவதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஃபர்லான தொழுகை, நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, வாஜிபான தொழுகை, நஃபிலான தொழுகை, என்ன தொழுகை எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை தொழுகைகளையும் தொழக்கூடிய ஒரு ஆர்வத்தை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்து கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நோன்பு வைத்துக் கொண்டு தராவி தொழுது இருக்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய தராவியை நீ கபூல் செய்து கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த தராவியிலே குர்ஆன் ஓதுவதை கேட்டு இருக்கிறோம். யா அல்லாஹ், அதனுடைய தயவால், அதனுடைய பரக்கத்தால் எங்களுக்கு நீ உதவி செய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்திருந்தால் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ கிருபையாளன். யா அல்லாஹ், மன்னிப்பாளன். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் வீட்டிற்கு செல்லுகின்ற போது இன்று பிறந்த பாலகனை போன்று எவ்வளவு சுத்தமாக தூயமாக செல்வோமோ அது போன்று அந்த குடத்தில் இருக்குமோ அது போன்று எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளையும் மன கசப்புகளையும் நீக்கிவிட்டு நன்மைகளையும் முற்றமாக நீ நிரப்பி விடு. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு நீ ஷிஃபாவை கொடு. யா அல்லாஹ், மனக்கசப்பையும் மன நெருக்கடியையும் மன அழுத்தத்தையும் கொண்டு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அடுத்து வரக்கூடிய ரமதானை எங்களுக்கு பாக்கியமாக கொடு. யா அல்லாஹ், உயிர் இருக்கக்கூடிய காலம் வரை மௌத்து வர வரைக்கும் எங்களுக்கு ரமதான் மாதத்திலே புனிதமான இது போன்ற நிறைய இரவுகளை எங்களுக்கு பாக்கியமாக கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா கரீமே, நீ குத்தூஸ் பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், எங்களுக்கு நீயே பாதுகாவலன். யா அல்லாஹ், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ பாதுகாப்பு தந்தாயோ அது போன்று நீ எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. யா அல்லாஹ், மீன் வயிற்றிலே இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ எவ்வாறு பாதுகாப்பு கொடுத்தாயோ அது போன்று எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு. யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். யா அல்லாஹ், எதை கேட்கிறோமோ அதையும் கொடு. யா அல்லாஹ், எதை கேட்க மறந்தோமோ அதையும் கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு கிருபை செய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு கண்ணியத்தை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வியை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வியினுடைய மேம்பாட்டை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு சம உரிமையை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாட்டிலே எங்களுக்கு சம உரிமையை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வியிலே பொருளாதாரத்திலே நிறைய பரக்கத்தை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், சதவீத இட ஒதுக்கீட்டிலே எங்களுக்கு அதிலே பரக்கத்தை செய். யா அல்லாஹ், இட ஒதுக்கீட்டை எங்களுக்கு பூரணமாக கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்களும் நிறைய சம்பாதித்து நிறைய நபர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், கண்ணியமான வாழ்க்கையை கொடு. யா அல்லாஹ், மேன்மையான வாழ்க்கையை கொடு. யா அல்லாஹ், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். நவைது சௌமரதின் அன்னதாயி பக்லி ரமதான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தில் ரமதான் மாதத்தில் வரலாறு நோன்பை அதாவாக நாளை நோக்க அல்லாஹ்வுக்காக நியத்து செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியாய் சலாம் 12 மணிக்கு திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 3 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுகை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் யாரும் அல்லாஹ்வுக்காக பள்ளியிலே தூங்காதீர்கள். இன்றைய நாள் பள்ளியிலே உறங்குவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அது பெரியவங்களாக இருக்கட்டும் சிறியவங்களாக இருக்கட்டும் விவாதத்தை செய்வதற்கு மட்டும். ஏன்னா வருடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சபை கலைஞ்ச உடனே அப்படியே தூங்கிடுறாங்க. இந்த லானத்து தான். அதனால பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் யாருக்கும் பள்ளியில உறங்குவதற்கு நேரம், விவாதத்தை செய்வதற்கான நேரம். இரண்டாவது, தஹஜ்ஜுடைய நேரத்துல எல்லோரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தஹஜ்ஜுத் தொழுகையில கலந்து. நிறைய பேர் வாலிபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த தொழுகை நடக்குது நம்ம சஹருக்கான ஏற்பாடு பண்றோம்னு சஹருக்கான ஏற்பாடுல மூழ்கிறாங்க. நமக்கு அந்த சஹருக்கான ஏற்பாடு முக்கியம் இல்லை, அல்லாஹ் ரிஸ்க் தரார். ஆனா நமக்கு தொழுகை தான் முக்கியம்.
அதுவும் தஹஜ்ஜுத் தொழுகை ரொம்ப முக்கியமானது. அதுல நிறைய வாலிபர்கள் பங்கு கொள்றது இல்லை, கலந்துக்க மாட்டாங்க. ஆனா சாப்பாடு ஏடு டபராவை தள்ளு ஒரே சத்தம், இங்க தொழுகையில தொழ முடியல. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நேரத்தினுடைய அருமையை கருதி, பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை கருதி சிறந்த அமல் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.